வணக்கம். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை பல்லாவரம் குன்றத்தூர் இடையே 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை சீரமைப்பு. மாலை முரசு செய்தி எதிரொலியாக உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. பெஞ்சல் புயல் கனமழை காரணமாக முழு கொள்ளளவை எட்டியுள்ள வேடந்தாங்கல் ஏரி. ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு பறவைகள் வருகை. அச்சிறுபாக்கம் அருகே 3 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாத சாலை. மழையால் சேரும் சகதியுமாக மாறியதால் பொதுமக்கள் கடும் அவதி. நீலகிரி மாவட்டம் உதகையில் வீட்டு கூரையின் மீது விழும் மரக்கிளைகள். அபாயகரமான மரங்களை அகற்ற மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஊத்தங்கரையில் கொட்டி தீர்த்த கனமழையால் நெல், வாழை, கரும்பு, மஞ்சள் பயிர்கள் முற்றிலுமாக சேதம். பெஞ்சல் புயலால் விவசாயிகள் சந்தித்த பாதிப்புகளை விளக்கும் செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். மாலை முரசு தொலைக்காட்சி எதிரொலியாக பல்லாவரம் குன்றத்தூர் இடையே 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு உடனடியாக சாலை அமைக்கப்பட்டதால் பொதுமக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் முதல் பம்மல், அனகாபுத்தூர் வழியாக குன்றத்தூர் செல்லக்கூடிய 4 கிலோமீட்டர் தூரம் கொண்ட முக்கியமான பிரதான சாலை குண்டும் குழியுமாக காட்சியளித்தது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி வந்தனர். இது தொடர்பான பிரத்யேக செய்தி நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டது. இந்நிலையில் செய்தி எதிரொலியாக பல்லாவரம் குன்றத்தூர் இடையேயான 4 கிலோமீட்டர் தூரமுள்ள பிரதான சாலை அமைக்க நெடுஞ்சாலைத்துறை 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து சாலை அமைக்கும் மேற்கொண்டது. போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இரவு நேரங்களில் சாலை அமைக்கும் பணி நடத்தப்பட்டு 2 வாரங்களில் பணிகள் முடிக்கப்பட்டன. செய்தி எதிரொலியாக சாலை அமைக்கப்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் நிம்மதியடைந்துள்ளனர். அத்துடன் அன்று சாலை குண்டும் குழியுமாக உள்ளது என்று நமது மாலை முரசு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அதே நபர் தற்போது சாலை அமைக்கப்பட்டதால் மகிழ்ச்சியடைந்து மாலை முரசு தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். 4 வார்டில் நீங்கள் எந்த தெருவுக்கு உள்ளே போனீங்கனாலும் திருப்பி வெளியவே வர முடியாது. ஒரே ஒரு தெரு கூட சீராகவே கிடையாது. இது இன்னைக்கு இந்த மழையில் பெஞ்ச பிரச்சனை கிடையாது. கடந்த 3 வருஷமாகவே இதே அவலநிலை தான் இருக்குது. யார் வந்தாலும் 2 வீலரில் வர்றவங்க ஒரு தெரு உள்ளே போயிட்டாங்கன்னா அடுத்த தெரு வரும்போது கண்டிப்பாக அவங்க கீழே விழுந்து தான் வருவாங்க. இது லாய்க்கில்லாத உள்ளாட்சி பிரதிநிதிகளால் எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா மீடியாவை தொடர்பு கொண்டு இதை நாங்கள் தகவல் சொன்னோம். இதை மாலை முரசில் இங்கே இருக்கிற அனகாபுத்தூரில் இருக்கிற எல்லா தெருவிலையும் கவர் பண்ணி இதை அரசு அதிகாரிகள் கவனத்துக்கும் அரசுக்கும் அவங்க கொண்டு சென்றாங்க. இதனால் என்ன பண்ணாங்கன்னா இந்த சாலையோட எதிரொலியாக இந்த மழைக்கு முன்னாடியே இதை ரோடை 4 கோடி ரூபா ஒதுக்கி உடனடியாக போட்டாங்க. இதுக்கு முதல்ல இந்த தொலைக்காட்சிகளுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். வேடந்தாங்கல் ஏரி முழு கொள்ளளவை எட்டியதால் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு பறவைகள் வர தொடங்கியுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலா தலமாக உள்ளது. இந்த சரணாலயத்திற்கு ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் முதல் ஆஸ்திரேலியா, சைபீரியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பறவைகள் வந்து இனப்பெருக்கம் செய்து திரும்பி செல்வது வழக்கம். அக்டோபர் முதல் ஏப்ரல் மாதம் வரை இங்கு நிலவும் கால சூழல் காரணமாக வெளிநாட்டு பறவைகள் அதிக அளவில் வருகை தருகின்றன. இந்நிலையில் பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட கனமழை காரணமாக வேடந்தாங்கல் ஏரி அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இந்நிலையில் வெளிநாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பறவைகள் வந்த வண்ணம் உள்ளன. பல்வேறு நாடுகளில் இருந்தும் கூடைக்கடா, அரிவாள் மூக்கன், சாம்பல் நிற கொக்கு, கரண்டி வாயன் உள்ளிட்ட பல்வேறு வகையான பறவைகள் வரத் தொடங்கியுள்ளன. இன்னும் சில தினங்களில் அதிக அளவில் பறவைகள் வரும் என வனத்துறையினர் தெரிவித்தனர். சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள பழமையான பூங்காவை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
வடசென்னை பழைய வண்ணாரப்பேட்டை எம்சி ரோட் சாலையில் மாநகராட்சிக்கு சொந்தமான பழமை வாய்ந்த பூங்கா ஒன்று அமைந்துள்ளது. சுமார் 70 ஆண்டுகளுக்கு முன்பு தீயணைப்புத் துறையின் நீர்த்தொட்டியாக பயன்படுத்தி வந்த இந்த இடம் 25 ஆண்டுகளுக்கு முன் மாநகராட்சி பூங்காவாக மாற்றியமைக்கப்பட்டது. இந்த பூங்காவில் அப்பகுதி மக்கள் மற்றும் குழந்தைகள் விளையாடி மகிழ்ந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக முறையான பராமரிப்பின்றி பூங்கா பூட்டப்பட்டது. இந்நிலையில் தற்போது பூங்கா முழுவதும் செடிகள், புதர்கள் மண்டி காணப்படுகிறது. அத்துடன் சுவற்றில் விரிசல் ஏற்பட்டு எந்த நேரத்திலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் பூங்காவை சீரமைத்து மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அச்சிரப்பாக்கம் அருகே சீரும் சகதியுமாக காணப்படும் சாலையை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கம் அருகே ஸ்ரீராம் நகரில் 70க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்நிலையில் இப்பகுதியில் உள்ள சாலை கடந்த 3 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாத நிலையில் குண்டும் குழியுமாக காட்சியளித்து வந்தது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த கனமழையால் சாலை மிகவும் சேதமடைந்து சீரும் சகதியுமாக மாறியது. இதனால் அப்பகுதி மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். அத்துடன் அப்பகுதியில் மழைநீர் குட்டை போல் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் தவறி கீழே விழும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே சாலையை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகையில் அபாயகரமான மரங்களை அகற்ற பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட 3வது வார்டு பகுதியான ஃபாரஸ்ட் கேட் பகுதியில் தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என சுமார் 10 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்களின் குடியிருப்புகள் மண் சுவர்களால் கட்டப்பட்டு ஓட்டு கூரைகளாக உள்ளன. இந்த குடியிருப்பு பகுதிக்குள் சுமார் 10க்கும் மேற்பட்ட தைல மரங்கள் அடர்ந்து வளர்ந்துள்ளன. இந்நிலையில் மழைக்காலங்களில் மரக்கிளைகள் வீட்டின் கூரை மீது விழுந்து வீடுகள் சேதமடைந்து வருவதால் அபாயகரமான மரங்களை அகற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் பலமுறை மனு அளித்துள்ளனர். அத்துடன் அப்பகுதியில் நடைபாதை வசதி, குடிநீர், தெருவிளக்கு ஆகியவை இல்லாததால் மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வருவதால் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் பலமுறை கோரிக்கை அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ரேஷன் அட்டை, ஆதார் அட்டைகளை ஒப்படைத்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தனர். யாருமே எடுத்து எதுவுமே செய்யறதில்ல. ஒரு ரோடு பண்ணி கொடுக்கறதில்ல, ஒரு பைப் போட்டு கொடுக்கறதில்ல, ஒரு கட்டடம் சரி பண்ணி கொடுக்கறதில்ல, ஒரு மரம் இருக்கிறதில்ல, எந்த வசதியும் இல்லை. இங்கே நாங்கள் இருக்கிறவங்களாம் ஏழைங்க, அது இல்லாத வயசானவங்க, ஹேண்டிகேப்டு தான் இந்த இடத்துல இருக்கிறோம். யாரும் எந்த இதுவும் செய்யறதில்ல. கவுன்சிலர் வராரு, நின்று பார்த்துட்டு போயிடுறாரு. ஓட்டு கேட்க மட்டும் இருட்டில் வந்துட்டு நைட்டில் அப்படியே டார்ச் லைட்டில் வந்து ஓட்டு கேட்டு போகிறாங்க. வேறு எதையும் கண்டுக்கிறது இல்லைங்க. இந்த மரம் இருக்கிறதுனால வீடெல்லாம் கிராக் ஆகிட்டு இருக்குது. அதையும் அறுக்க மாட்டேன்றாங்க. அதை மீண்டும் போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்கிறோம். பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை காரணமாக அரூர் பகுதியில் பல ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மரவள்ளி கிழங்குகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் விவசாயிகள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் 6655 ஹெக்டேர் பரப்பளவில் மரவள்ளி கிழங்கு சாகுபடி செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் மரவள்ளி கிழங்கு அனைத்தும் மழை வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டன. 10 நாட்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த கிழங்குகள் மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் தங்களின் வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். எங்களுக்கு 2 ஏக்கர் நிலம் இருக்கு. அந்த நிலத்துல இந்த புயல் வந்து நிறைய எங்களை சேதம் பண்ணிருச்சு. புடுங்குற சூழ்நிலை இன்னொரு 10 நாள்ல கிழங்கு புடுங்கணும். கிழங்கெல்லாம் புயல் அடிச்சிட்டு போயிடுச்சு. நீங்களே பாருங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்குன்ட்டு. நேரத்தில் எல்லாமே வண்டி வச்சு எல்லாம் சாமான சட்டில் அரிசி பருப்பு எல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு பக்கத்தில் வீட்டில் வச்சிருக்கோம். எங்களுக்கு கவர்மெண்ட் பார்த்து ஏதாச்சும் உதவி செய்யுங்க. வத்தலகுண்டு பகுதியில் வாழைக்கன்றுகளில் படைப்புழு தாக்குதல் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் விரக்தியடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் வெற்றிலை கொடி சாகுபடிக்கு மாற்றாக வாழை சாகுபடி அதிக அளவில் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வாழை சாகுபடியில் தொடர்ந்து நோய் தாக்குதல் ஏற்படுவதால் விவசாயிகள் விரக்தியடைந்துள்ளனர்.
கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வாழைத்தார்களை அசுவினி பூச்சி தாக்கியது. இதனால் ஏராளமான வாழைத்தார்கள் சேதமடைந்தன. இந்நிலையில் தற்போது 3 மாத வாழைக்கன்றுகள் படைப்புழு தாக்கி வருகிறது. இதனால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் வாழைத்தோப்புகளில் நோய் பரவாமல் தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேளாண் துறைக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மஞ்சளாறு போய் நிறையா விவசாயம் பண்ணிக்கிருக்கோம். நிறையா வாழைகள் 2-3 லட்சம் எல்லாமே நிலங்கள் நல்லா இந்த மாதிரி நிறையா விவசாயிகள் பண்ணுறாங்க. இந்த விவசாயிகள் பாதிக்கிற மாதிரி இப்போ ஒரு புதுசாக ஒரு புழு ஆரம்பித்து பூரா வாழையில பூரா ஓட்டு குறுத்து இலையை பூரா கொஞ்சமாக தின்னு அந்த வாழை பட்டு போன மாதிரி இருக்குது. அதுக்கு நாங்கள் ரொம்ப கவலையாக இருக்கோம். என்னடா ஒரு நோயாக வந்துக்கிட்டே இருக்குது, எப்படி நம்ம விவசாயத்தை பண்ணி இது பண்ண போகிறோம், நம்ம குடும்பத்தில் எப்படி காப்பாற்றுறது, என்ன சரி இப்படி விவசாயத்தை நம்பி தான் நாங்கள் அப்போலாம் வாழ்வாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனால் தோட்டக்குள்ளத்தில் அதிகாரிகள் விவசாயம் பார்த்து அதுக்கு என்ன மருந்து தக்க எடுக்க செய்யுங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆறுதலாக இருக்கும். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதி கோயில்களில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள சிக்கப்பட்டி கிராமத்தில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ராஜகோபுர கலசம் மற்றும் கோயில் கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சன்னதி தெருவில் அமைந்துள்ள காமாட்சியம்மன் கோயில் மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு பின்னர் பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்றன. எல்லாரும் பிரசாதம் வாங்கிட்டு வெளியில அன்னதானம் பண்றோம். அன்னதானத்தில் பறிக்க செல்லுமாறு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள சிஎம் புதூர் கிராமத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வெற்றி விநாயகர் கோயில் அமைந்துள்ளது. பழங்குடியின மக்களுக்கு சொந்தமான கோயிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. கோயில் கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி திருக்குட நன்னீராட்டு மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து வெற்றி விநாயகர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே சித்தூரில் எழுந்தருளிய அருள் பாலித்து வரும் படவெட்டி அம்மன் கோவிலில் ராஜகோபுர கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் 12 பட்டி கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360 அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை விஜய கரிசல் குளத்தில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அங்கு புதிதாக தோண்டப்பட்ட அகழாய்வு குழியில் இருந்து சுடுமண்ணால் ஆன மணிகள் மற்றும் சங்கு வளையல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 3ஆம் கட்ட அகழாய்வு பணியில் இதுவரை 2600க்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளதாக தொல்லியல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
தென்காசியில் 5 உலக சாதனைகளை படைத்த வெறும் 4 மாத குழந்தைக்கு மாவட்ட எஸ்பி சீனிவாசன் நேரில் அழைத்து வாழ்த்து தெரிவித்துள்ளார். தென்காசி நகர்பகுதியை சேர்ந்த ஹாஜி மீனு தம்பதிக்கு லயா என்ற கைக்குழந்தை உள்ளது. இந்த குழந்தை உலக அதிசயங்கள், காய்கறிகள் போன்றவற்றின் பெயரை கூறினால் அவற்றின் புகைப்படங்களை எடுத்து காண்பித்து அனைவரையும் வியக்க வைத்தது. 4 மாத குழந்தையின் இந்த சாதனை அமெரிக்க புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உள்ளிட்ட சாதனை புத்தகங்களில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் உள்ள தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவில் ரத ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவிலில் தொடங்கிய ரத ஊர்வலம் செட்டித்தெரு, தானிய கடை, பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. மேளதாளங்கள் முழங்க நடைபெற்ற இந்த ரத ஊர்வலத்தில் மாலையிட்டு விரதம் இருந்த ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். கடலூரில் ஒரே நேரத்தில் 32 எருமை மாடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாத்தனூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீரால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்நிலையில் கடலூர் தேவனாம்பட்டினம் முகத்துவாரம் அருகே சேவகன் என்பவருக்கு சொந்தமான எருமை மாடுகள் மேய்ந்து கொண்டிருந்த போது ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிய எருமை மாடுகள் ஒட்டுமொத்தமாக அடித்துச் செல்லப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள நகனூர் கிராமத்தில் விளைநிலத்தில் புகுந்த காட்டு யானை ஒன்று ராகி பயிர்களை தின்று சேதப்படுத்தியது. அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் அச்சமின்றி காட்டு யானையின் அருகே நின்று செல்போனில் படம் எடுத்துள்ளனர். இதனை கண்டித்த அப்பகுதி மக்கள் காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வனத்துறையினருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். விழுப்புரம் அருகே வெள்ளத்தால் பாலம் உடைந்து பாதையின்றி தவித்த மக்கள் ரயில்வே இருப்பு பாதையில் ஆபத்தான முறையில் கடந்து செல்லும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் எதிரொலியாக விழுப்புரம் மாவட்டம் மயிலம் பகுதியில் வரலாறு காணாத மழை பெய்தது. இதனையடுத்து நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றது. தொடர்ந்து கிடங்கள் ஏறி கிடப்பதற்கு இருந்த பாலம் சேதமடைந்ததால் மாற்றுப்பாதையின்றி அப்பகுதி மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக கடும் அவதிக்குள்ளாகினர். மேலும் பாதையின்றி தத்தளிக்கும் மக்கள் ரயில்வே இருப்பு பாதையில் ஆபத்தான முறையில் கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அதிகாரிகள் விரைந்து பாலத்தை சீரமைக்க கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் வாழப்பட்டாம்பாளையம் பழைய காலனி பகுதியில் கடந்த 4 நாட்களாக மின்சாரம் இன்றி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது வரையில் எவ்வித நிவாரணமும் வழங்கப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மின்சாரம் இன்றி தீப்பந்தத்தை பயன்படுத்தி வருவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தனி தொகுதியில் வெற்றி பெற்ற ஊராட்சி மன்ற தலைவர் மாற்று சமூகத்தினருக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். போஸ்டர்ஸ் எட்கிஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். சிங்கப்பூரில் நடந்த கராத்தே போட்டியில் பங்கேற்று திருச்சியை சேர்ந்த வீரர் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். திருச்சி மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள பாலாஜி நகரை சேர்ந்த 40 வயதான ஆனந்த்குமார் 25 ஆண்டுகளாக கராத்தே போட்டிகளில் பங்கேற்று வருகிறார். அத்துடன் கராத்தே பயிற்சி மையம் ஒன்றையும் தொடங்கி 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறார். மாவட்டம், மாநில, தேசிய அளவிலான கராத்தே போட்டிகளில் பங்கேற்று பல பதக்கங்களையும் வென்றுள்ளார். Kick.
இந்த நிலையில் கடந்த மாதம் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் 2ஆம் தேதி வரை சிங்கப்பூரில் நடைபெற்ற ஆசிய அளவிலான கராத்தே போட்டியில் 24 நாடுகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட வீரர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட ஆனந்த்குமார் வெண்கலப் பதக்கம் வென்று திருச்சிக்கு மட்டுமல்லாது இந்தியாவிற்கே பெருமை சேர்த்துள்ளார். இதுவரையும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்ட்ரிக்ட், நேஷனல், அதுக்கப்புறம் ஸ்டேட் டோர்னமெண்ட், இப்போ முதல் முறையாக வந்து ஏசியன் பசிபிக் லெவலில் நடந்த சிங்கப்பூர் டோர்னமெண்ட்டில் நான் வந்து வெண்கலப் பதக்கம் வந்து வென்றிருக்கேன். இந்த பயிற்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான சூழ்நிலையிலையும் இக்கட்டான சூழ்நிலையிலையும், அதாவது கொஞ்சம் வறுமைன்னு கூட சொல்லலாம், அந்த வறுமை சூழ்நிலையெல்லாம் தாண்டி தான் வந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். அதனால் இருக்கிற மாணவர்கள் அனைவரும் வந்து நல்ல பயிற்சி பண்ணணும். அதனால் வந்து பயிற்சி பண்ணுறவங்க உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய வறுமை எதுவுமே கலந்து கொள்ளாமல் உங்களோட பயிற்சியை மட்டும் உங்களோட முழு ஈடுபாடு கொண்டீங்கன்னா எந்த வெற்றியை வேணால் நீங்கள் விடலாங்கிறது வந்து இதன் மூலம் வந்து எனக்கு தெரியும்.